राजस्थान वालों पे अक्ता आएगी जब तक तो पूरा आराम हरवाली कट कर भेज देंगे। आपकी सोच को सलाम मोदी जी। अदानी मोदी जी आपके लिए फेफा दो। मोदी तो क्या बिठा देगा मेरे राज्य के वालों को पता लगा तो वही नहीं। வணக்கம். சேவ் AQI, சேவ் அராவலிஸ். இந்த கோஷத்தை நேற்றிலிருந்து சோஷியல் மீடியா வழியாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அராவலி ரேஞ்சஸ் மிகப்பெரிய மலை, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வருடத்திற்கு முன்பு உருவான ஒரு மிகப்பெரிய மலை. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, புதுதில்லி அனைத்து இடங்களையுமே காப்பாற்றக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹேபிட்டாட். அராவலி ரேஞ்சஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் வாட்டர் ரிசர்வ், அங்க இருக்கக்கூடிய ஏராளமான வளங்கள் அனைத்தையுமே சுரண்டி கொடுப்பதற்கான திட்டத்தை நரேந்திர மோடியின் அரசாங்கம் போட்டுவிட்டது. அதாவது ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி மற்றும் குஜராத், இங்கே வசிக்கக்கூடிய 40 கோடி மக்கள், இன்னும் உத்தரப்பிரதேசத்துல நீங்க சேர்த்தீர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அராவலி ரேஞ்சஸ் வழியாக அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. தண்ணீர் பிரச்சனை, மழை, வெயில், பனி எதுவாக இருந்தாலும் இந்த மலை தான் காப்பாற்றுகிறது. ஆனால் சமீபமாக இந்த நாட்டில் ஒரு புதிய மகாராஜா முளைத்திருக்கிறார். அடானி என்கிற பேரு. அசம் சென்றால் 3000 ஏக்கர் நிலத்தை கொடுத்து விடுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய நீதிபதியை வியந்து போய்விட்டார். பீகாருக்கு சென்றால் வெறும் ₹1 கொடுத்தால் 1150 ஏக்கர் நிலத்தை கொடுத்து விடுகிறார்கள். இப்போ அராவலி ரேஞ்சஸ் ஏர்போர்ட்டை கொடுத்தார்கள், போர்ட்டை கொடுத்தார்கள், ரயில்வேஸை கொடுத்தார்கள். ஏராளமான இடங்களில் ஹஸ்தே ஃபாரஸ்ட் நீங்க பாருங்க, அப்படியே காடு காடாக அழிக்கக்கூடிய வேலையை அடானியிடம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கான வழியை நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிறார். டெல்லியில் என்னுடைய நண்பர் சௌரப் சுக்லா, ரெட் மைக், டெல்லியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் போய் கிரவுண்ட் ரிப்போர்ட் எடுத்து வைக்கும் போது 5 பேஷண்ட்ஸ் அங்க மருத்துவமனைக்கு வந்தால் அதுல 3 பேருக்கு லங்ஸ் ப்ராப்ளம். நீங்க டெல்லியில சும்மா வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 சிகரெட் குடிக்கும் வரை அங்க இருக்கக்கூடிய பொல்யூஷன் இருக்கு. AQI 900, AQI 1000, அந்த அளவுல 150 நம்பரை தாண்டின உடனேயே டேஞ்சரஸ் என்று கூறுகிறார்கள். இங்கே 1000 and the government is numb. இந்த பதிவில் நான் மிக முக்கியமான ஒரு கேள்வியுடன் தொடங்க போகிறேன். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் எங்கே? எதிர்க்கட்சிகள் எங்கே? தேர்தல் ஆணையம் எங்கே? இந்த நாட்டில் அரசாங்கங்கள் எங்கே? நாட்டு மக்களுக்காக அரசாங்கம் வேலை பார்க்கிறதா, அல்ல ஒரு தனிப்பட்ட நபருக்காக, ஒரு தனிப்பட்ட கார்ப்பரேட்டுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவை விற்று அழிக்கக்கூடிய வேலையை நீங்க பார்க்கிறீர்களா? எதிர்க்கட்சிகள் தன்னுடைய வேலையை சரியாக பார்த்திருந்தால் இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் கூறியிருக்க மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வேலையை சரியாக பார்த்திருந்தால் இந்த கேள்வியை நான் கேட்டிருக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு மக்களாகிய நீங்க, நாம் அனைவருமே களத்தில் இறங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சிகளை இதற்கு மேல் நம்பவும் முடியாது, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவையும் இதற்கு மேல் நம்பவும் முடியாது. நீங்க அதிகாரங்களை பறித்தீர்கள், உரிமைகளை பறித்தீர்கள், மக்களுக்கு சரியான உணவை கொடுக்க முடியவில்லை, மக்களுக்கு சரியாக வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியவில்லை, மக்களுக்கான அடிப்படை வசதிகளை உங்களால் கொடுக்க முடியவில்லை. 200 ஆண்டுகள் வரை வெள்ளையர்களிடமிருந்து போராடி வாங்கிய அந்த சுதந்திரத்தை கூட நீங்க பறிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டீர்கள். மக்கள் அமைதியாக இருந்தார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை. ஏராளமான பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். ஆனால் ஒற்றை கேள்வி கேட்கவில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வழியாக பெட்ரோலில் 20% கலப்படத்தை கொடுத்து, கலப்படமான பெட்ரோலுக்கு டபுள் த ரேட் நீங்க வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள். மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், விலைவாசி அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் இது மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது, பேச்சுரிமை கிடையாது. இது வாழ்க்கை, வாழும் உரிமை. வாழும் உரிமையில் நீங்க கை வைக்கும் போது மக்கள் நிச்சயமாக ரோட்டில் இறங்குவார்கள். அராவலி ரேஞ்சஸை
கை வைத்து பாருங்கள் என்கிற சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள், மக்கள். இதற்கு மேல் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். 128 மலைகள் அராவலி ரேஞ்சஸ்ல இருந்திருக்கிறது. 128 மலைகளில் இப்போ 38 மலைகளை சுத்தமாவே அழித்து விட்டது நரேந்திர மோடியின் அரசாங்கம். இப்போ டெல்லியில் வரக்கூடிய அந்த பாதிப்பை நீங்க அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அராவலி ரேஞ்சஸை முழுமையாக அடானி கையில் கொடுத்து வேடிக்கை பார்க்கக்கூடிய நரேந்திர மோடியின் அரசாங்கத்திற்கு என்னுடைய இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட். தயவு செய்து இதை பாருங்கள். எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையுடன் நரேந்திர மோடி இனி விளையாட தொடங்கிவிட்டார். நேரடியாக நரேந்திர மோடி அண்ட் அடானி இந்த 2 நபர்களுமே 40 கோடி மக்களுடைய வாழ்க்கையை பறிக்கக்கூடிய திட்டத்தை போட்டிருக்கிறார்கள், அழிக்கக்கூடிய திட்டத்தை போட்டுவிட்டார்கள். அனைத்தையும் நீங்க பார்க்க போறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். சேவ் அராவலி அண்ட் சேவ் AQI என்கிற ஒரு கேம்பெயின் சோஷியல் மீடியாவில் ஒரு சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி ஏராளமான நபர்களுக்கு புரிந்திருக்காது. ஆனால் இது இன்னைக்கு ராஜஸ்தானில் நடக்கிறது என்றால் நாளைக்கு தமிழ்நாட்டிலும் நடக்கலாம். நாளைக்கு ஊட்டி, குன்னூர் நீங்க போறீர்கள் இல்லையா, இது எல்லாமே மலை பிரதேசம் கிடையாது. அனைத்தையுமே மைனிங் என்கிற பெயர்ல நாங்கள் அழித்து விடலாம் என்கிற ஒரு திட்டத்தை திணிப்பார்கள். ஏற்கனவே அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் 1 கோடி மரங்களை அழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை போட்டு விட்டார்கள். அங்க மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அழகான பகுதி ஒட்டுமொத்தமாக அடானி கையில் போய் சிக்கிவிட்டது. அசமில் 3000 ஏக்கர் நிலத்தை அடானி கையில் கொடுத்து இப்ப மைனிங்காக அங்க மரவேட்டை அனைத்துமே நடக்கிறது. 80 லட்சம் மரங்கள் பீகார் வெறும் 1 ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். 1 ஏக்கர் 1 ரூபாய். 80 லட்சம் மரங்களை அங்கு அழிக்கக்கூடிய வேலை நடக்கிறது. ஹஸ்தே ஃபாரஸ்ட் மக்கள் போராடி பார்த்தார்கள், அழுது பார்த்தார்கள், உயிரிழந்து பார்த்தார்கள். ஆனால் எந்த விதமான கவலையும் கிடையாது. AQI அண்ட் அராவலி ரேஞ்சஸ், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், அந்த பக்கம் பார்த்தீர்கள்னா பஞ்சாப், இந்த பக்கம் வந்தீர்கள்னா மத்திய பிரதேஷ், இது போன்ற அனைத்து இடங்களுக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கிரீன் வாலாக பார்க்கப்படுகிறது. அதை அழிக்கக்கூடிய திட்டத்தை நரேந்திர மோடியின் அரசாங்கம் போட்டிருக்கிறது. இந்த நாட்டு என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அமைதியாக இருக்கிறார். அவரிடம் கேள்வி கேட்டால் அவர் கொடுக்கக்கூடிய பதில், we haven't started destroying the Aravalli ranges. இன்னும் நாங்கள் அதை கை வைக்கவில்லை, வெறும் திட்டம் தான் போட்டிருக்கிறோம். 128 மலைகளில் 38 மலைகளை அழித்து விட்டீர்கள். நீங்க மீதம் இருப்பதையும் அழிப்பதற்கு நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கணும். மக்கள் அழிவதை நாங்க பார்த்து கொண்டிருக்கணும். 40-50 கோடி மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள். இதையெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கணும். ஏன்னா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பதில்லை, சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்பதில்லை, மக்களும் கேள்வி கேட்க மாட்டார்கள். மக்களையும் நாங்க திசை திருப்பி விட்டோம் என்கிற ஒரு அகங்காரத்தில் தாண்டவத்தை நீங்க ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். மிஸ்டர் மினிஸ்டர், அராவலி ரேஞ்சஸ் இஸ் நாட் brought by BJP. அராவலி ரேஞ்சஸ் கிட்டத்தட்ட 3 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தானாகவே நேச்சுரலாகவே உருவான ஒரு மலை. மலைகளில், ஆறுகளில், கடலில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இது மக்களுடைய சொத்து. இதை அழிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஆனால் இந்த நாட்டிற்கக்கூடிய எதிர்கட்சிகள், ஆளும் கட்சிகள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல இருந்தார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல இருந்தார், பார்லிமெண்டரி அஃபேர் மினிஸ்டர் அவரும் பார்லிமெண்ட்ல இருந்தார். ராஜ்யசபாவை நீங்க பார்த்தீர்கள், அட்ஜஸ்ட் ஆகிறது. லோக்சபா, ராஜ்யசபா இரண்டுமே நடந்தால் கூட AQI பற்றி அல்ல அராவலி ரேஞ்சஸை பற்றி ஒரு நிமிடம் கூட இவர்களுக்கு பேசுவதற்கு நேரம் கிடையாது. பார்லிமெண்ட் செஷன் முடிந்துருச்சு. பார்லிமெண்ட் செஷன் முடிவதற்கு முன்பு ஓம் பிர்லா, த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, ஓம் பிர்லா அவர்கள் டீ பார்ட்டி ஆர்கனைஸ் செய்தாராம். டீ பார்ட்டிக்கு இவர்களுக்கு நேரம் இருக்கு. ஆப்போசிஷன் லீடர் மல்லிகார்ஜுன் கர்கே கூட அங்க இருந்தார், ராகுல் காந்தியும் இருந்தார், பிரியங்கா காந்தியும் இருந்தது. DMK-வை சார்ந்த தலைவர்கள், TMC-வை சார்ந்த தலைவர்கள் அனைவரும் இருந்தார்கள். ஆனால் பொல்யூஷனை பற்றி, AQI பற்றி, அராவலி ரேஞ்சஸை பற்றி ஒரு நிமிடம் கூட பேசுவதற்காக நேரம் கிடையாது.
40 கோடி மக்களுக்கான அதிகார பிரச்சனை, வாழ்வுரிமை பிரச்சனை. கிரண் ரிஜிஜு பார்லிமெண்டரி அஃபேர் மினிஸ்டர் அனைத்தையுமே இதற்கும் காங்கிரஸ் தான் காரணம் என்று கூறிவிட்டார். நாங்க எல்லாம் டிபேட் நடத்துவதற்கு தயாராக தான் இருந்தோம். காங்கிரஸ் அங்க கூச்சல் போட்டு விட்டது, அதனால் பார்லிமெண்ட் அட்ஜர்ன் ஆகிவிட்டது, அதனால் நாங்கள் இதை பற்றி பேச முடியவில்லை. ஒரு முழு நாள் உங்களிடம் இருந்தது மிஸ்டர் கிரண் ரிஜிஜு. உங்கள் கையில் இருந்த ஒரு முழு நாளை நீங்க அழித்திருக்கிறீர்கள், வீணாக்கி இருக்கிறீர்கள். ஏன்னா இது மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, அதற்கும் எங்களுக்கு சம்மதம் கிடையாது. வக்ஃப் போர்டு பில் காலை 4 மணி வரை பார்லிமெண்ட் இயங்கியது. காரணம், இதனால் உங்களுக்கு லாபம். இந்து முஸ்லிம் செய்யலாமா இல்லையா? வக்ஃப் போர்டு பில்லை வைத்து உங்களுக்கு அரசியல் லாபம் கிடைத்தது, அதனால் நீங்க எந்த விதமான கேள்வி கேட்காமல் காலை 4 மணி வரை இந்த டிபேட்டை நீங்க நடத்தினீர்கள். இப்போ ஜீராம்ஜி மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்கி ராமருடைய பெயரை திணித்து 100 நாள் திட்டத்தை அளிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதை பற்றி 48 மணி நேரம் வரை டிபேட் நடந்தது. வந்தே மாத்தரம் அதை பற்றி 10 மணி நேரம் டிபேட்டை நடத்தினீர்கள். தொட்டதற்கெல்லாம் நேரு, இந்திரா, ராஜீவ், தொட்டதற்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாது என்று கூறக்கூடிய நரேந்திர மோடி இந்த நாட்டு மக்களுடைய உயிர் மூச்சு, சுத்தமான காற்று, சுத்தமான சுற்றுச்சூழல், அதற்கான பொறுப்பு இந்த நாட்டு அரசாங்கங்கள் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை, ஒரு நிமிடம் கூட பார்லிமெண்ட். அதனால்தான் நான் கூறினேன், சுப்ரீம் கோர்ட்டை நம்ப தேவையில்லை, அரசாங்கத்தை நம்ப தேவையில்லை, எதிர்கட்சிகளை நம்ப தேவையில்லை, இதற்கு மேல் நமக்கு நான் தான். அப்படிதான் இந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு என்விரான்மெண்ட் மினிஸ்டர் பூபேந்தர் யாதவை ஒரு சில டெலிவிஷன் டிபேட்டில் அழைத்திருக்கிறார்கள். அர்னப் கோஸ்வாமி 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு I used to respect him a lot. என கேள்வி கேட்பார், பயப்படாமல் கேள்வி கேட்பார், அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்பார். 2014ஆம் ஆண்டு வந்த உடனேயே நீங்க பார்த்தீர்கள்னா அப்படியே ரிவர்ஸ். அரசாங்கத்தை கேள்வி கேட்கவில்லை, எதிர்கட்சிகளை கேள்வி கேட்கிறார். இப்போ திடீரென்று நீங்க பார்த்தீர்கள்னா கடந்த 10 நாட்களாக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முயற்சியில் அர்னப் கோஸ்வாமி இறங்கி இருக்கிறார். நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஏன்னா இது போன்ற கேள்விகளை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அர்னப் கோஸ்வாமி பூபேந்தர் யாதவை அழைத்த போது பூபேந்தர் யாதவ் மறுத்து விட்டாரா? AQI பற்றி நான் பேச விருப்பப்படவில்லை என்று மறுத்து விட்டாரா? இந்த இடத்தில் இதே பூபேந்தர் யாதவ், அதாவது என்விரான்மெண்ட் மினிஸ்டர், அவர் வெளிவிட்ட ஒரு ரிப்போர்ட் என் கையில் இருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டுக்கான PDF லிங்கை நான் கீழே போட போகிறேன். தயவு செய்து நீங்களே பார்த்து விடுங்கள். எந்த அளவில் அவர்தான் எழுதினாரா அல்ல யாரோ எழுதி கொடுத்து வெறும் பேரை மற்றும் எழுதி விட்டார்களா என்கிற அந்த கேள்வி நீங்க கேட்பீர்கள். தலைப்பு என்ன? டீடைல் ஆக்ஷன் பிளான் அராவலி லேண்ட்ஸ்கேப் ரெஸ்டோரேஷன். அராவலி லேண்ட்ஸ்கேப்பை, இந்த மலைப்பகுதி பகுதியை ரெஸ்டோர் செய்யக்கூடிய அந்த ஆக்ஷன் பிளான், அராவலி கிரீன் வால், ரிட்டன் பை பூபேந்திர, the environment minister. அப்போ இந்த ரிப்போர்ட்டை நீங்க படித்தீர்களா இல்லையா என்கிற அந்த கேள்வி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்கள். இதை தாண்டி உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த வழியாக இந்த சேனலையும் உங்களால் காப்பாற்ற முடியும், இந்த வீடியோவையும் ஏராளமானவர்களுக்கு எடுத்து செல்ல முடியும். அதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியும் நீங்கள் தெரிவிக்கலாம். மே மாதம் 2025ஆம் ஆண்டு, அதாவது 8 மாதங்களுக்கு முன்பு இந்த ரிப்போர்ட் வெளிவந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் அராவலி ரேஞ்சஸை பற்றி இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் செய்ததற்கு பின்பு அடுத்த 8வது மாதம் அதே சுப்ரீம் கோர்ட்டில் போய் டிசம்பர் மாதத்தில் ஒரு புதிய சட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஆக்செப்ட் செய்துவிட்டது. என்னது மாற்றம்? 1980ஆம் ஆண்டு வரை எந்த மலைப்பகுதிகளை இது மலைப்பகுதியாக ரெஜிஸ்டர் செய்யவில்லையோ அதை மலைப்பகுதியாகவே பார்க்க முடியாது. இரண்டாவது, 100 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய மலைதான் மலையாக பார்க்கப்படுமாம். அதற்கு கீழே இருக்கக்கூடிய எந்த மலையும் மலையாக பார்க்க முடியாது. சிந்தித்து பாருங்கள். இந்த வழியில் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த
மழையையும் உங்களால் காப்பாற்றவே முடியாது. அந்த விதமான ஒரு சட்டத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த அராவலி ரேஞ்சஸ் அனைத்தையுமே அழித்து அடானி கையில் கொடுக்கக்கூடிய அந்த முயற்சியில் அரசாங்கம் இறங்கிவிட்டது. அனைவருமே நாம் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 128 மலைகள், அதுல 31 மலை சுத்தமாவே அழிந்து போனது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 7 மலைகளில் ஒரு கொஞ்சம் தான் மீதமா இருக்கு. அதாவது 38 மலைகளை இவர்கள் அழித்து விட்டார்கள். இட் இஸ் கம்ப்ளீட்லி வேனிஷ்ட். இவர் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக எழுதிய ஒரு சில விஷயங்களை நான் படிக்கிறேன், கேளுங்கள். If 90% Aravali vanishes, 90% Aravali அழிந்து விட்டால் AQI in Delhi and NCR over North India is finished. இந்த அராவலி ரேஞ்சஸ் அழிந்து விட்டதென்றால் டெல்லி NCR-ஐ சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே அழிந்து போகும். இது இவருடைய ரிப்போர்ட் தான், என்னுடைய ரிப்போர்ட் கிடையாது. இதை தாண்டி இவர் எழுதிய இன்னொரு விஷயம், 16,53,00,000 ரூபாயை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் 8.16 லட்சம் ஹெக்டேர் ஃபாரஸ்ட் லேண்டை ரெஸ்டோர் செய்வதற்காக. அங்க இருக்கக்கூடிய காடுகளை மலைகளை காப்பாற்றுவதற்காக ஒரு 16,50,00,000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்களாம். இதுவும் உங்களுடைய இதே ரிப்போர்ட்டில் பேஜ் நம்பர் 72 எழுதியிருக்கிறது. 90% அராவலி ரேஞ்சஸ் இப்ப புதிதாக நீங்க கொண்டு வந்த சட்ட வழியாக அழிக்கப்பட இருக்கிறது. அப்ப அங்க மலையே இல்லை என்றால், காடுகளே இல்லை என்றால் எதற்காக இந்த பணம்? இந்த பணம் எங்க போகும்? யாரிடம் போகும்? மலைகளை காடுகளை ரெஸ்டோர் செய்வதற்காக தானே இந்த பணத்தை நீங்க ஒதுக்கி இருக்கிறீர்கள். இந்த பக்கம் நீங்க பணத்தை ஒதுக்குவீர்களாம், அந்த பக்கம் அடானிக்கு எழுதி கொடுப்பீர்களாம். பூபேந்திர யாதவ் இதற்கான பதிலை கொடுக்க முடியுமா? நரேந்திர மோடி இதற்கான பதிலை கொடுக்க முடியுமா என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. காரணம், முந்த்ரா போர்ட் குஜராத்தில் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் போர்ட் அடானி கையில் கொடுக்கப்பட்டது. குஜராத்தில் இன்னைக்கு பார்த்தீர்கள், இந்தியா முழுவதும் வரக்கூடிய ட்ரக்ஸ் அதற்கான சாஃப்ட் ஹப்பாக மாறிவிட்டது. தாமரா போர்ட் ஒடிசாவில் இருக்கு, அதையும் அடானிக்கு எடுத்து கொடுத்து விட்டார்கள். தஹேஜ் போர்ட், அகைன் ஒன் மோர் போர்ட் இன் குஜராத், இது அடானி. இன்னொரு போர்ட் சென்னையில் இருக்கு. 3 போர்ட்டுகள் சென்னையில் இருக்கு. வெறும் அடானி போர்ட்டுக்கு மட்டும்தான் அனைத்து ஷிப்பர்ட்டுமே வர தொடங்கி இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய போர்ட்டுகள் ஒண்ணுமே கிடையாது. வாஞ்சினம் போர்ட் கேரளா, காட்டுப்பள்ளி போர்ட் தமிழ்நாடு. யாருக்கிட்ட? அடானி கிட்ட. 8 ஏர்போர்ட்களை கொடுத்திருக்கிறீர்கள். அகமதாபாத், லக்னோ, மேங்களூர், குவாஹாட்டி, திருவனந்தபுரம், ஜெய்ப்பூர் அண்ட் வரக்கூடிய நவி மும்பை போர்ட். இதை தாண்டி 2019ஆம் ஆண்டு இன்னும் ஒரு 6 போர்ட்டுகளை அடானி கையில் கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 to 35% ஏர்போர்ட்டுடைய ஓனர்ஷிப் இன்னைக்கு அடானி கையில் இருக்க ஒரு பிரைவேட் என்டிட்டி. தர்மர் பவர் பிளான்ட் அடானி கையில், முத்ரா பவர் பிளான்ட், திருடா மகாராஷ்டிரா, இதை தாண்டி ஒரு சில இன்னும் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜி வழியாக வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் பார்க் காவ்டா குஜராத்ல இருக்கு. குமுத்தி சோலார் பார்க் தமிழ்நாட்டில் இருக்கு. அசம்ல 15,000 கோடி ரூபாயில் 2,700 மெகாவாட்ஸ் அங்க தயாரிக்கிறாரா. கோல் ப்ராஜெக்ட்ஸ், மைனிங், அராவரி எப்படி அளிக்கப்படுகிறதோ அதே போன்று பல இடங்களில் இவருடைய அழிக்கக்கூடிய திட்டங்கள் நடக்கிறது. ஆஸ்திரேலியாவிலும் ஒரு மைனிங் அதை எடுத்திருந்தார். அங்கிருந்து விரட்டடிக்கப்பட்ட ஆஸ்திரேலியாவிலிருந்து கரிகளை எடுத்து இந்தியாவிற்கு எக்ஸ்போர்ட் செய்து அங்கிருந்தும் பணம், இங்கிருந்து பணம். पारसा ईस्ट कंटे बेसन छत्तीसगढ़, भाईजान उड़ीसा, गौदबेजा उज्जैनी ईस्ट मध्य प्रदेश, धरौली मध्य प्रदेश, सिलोरिया मध्य प्रदेश, MDO மைன் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன், இது எல்லாமே அடானி கையில் போயிருக்கிறது. இப்போ ஹஸ்தேவ் பீகார், இங்க ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அராவலி ரேஞ்சஸும் இப்போ இவர் கையில் போய்விட்டது. வேடிக்கையான விஷயம் இன்னும் என்னவென்றால், அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ல இருந்து 1 கோடி மரங்களை வெட்ட போறார்களாம். அந்த மரங்களுக்கு பதிலாக ஹரியானாவில் புதிய மரங்களை நடப்போறார்களாம். எந்த இடத்தில் நீங்க வெட்டுகிறீர்களோ அங்கெல்லாம் கிரீன் ரெவல்யூஷன் தேவையில்லை, அங்க நாங்க அழிச்சு அனைத்தையுமே சுரண்டக்கூடிய வேலையை நாங்க லத்தாக் எடுத்துக்கொள்ளுங்கள். சோனம் பாக்சு இன்னைக்கும் சிறையில் இருக்கிறது. காரணம் என்ன? லத்தாக்ல இருக்கக்கூடிய வளங்களையும் அடானி கையில் கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்தை போட்டு இன்னைக்கு அவரை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஹைவே ப்ராஜெக்ட்ஸ், பிரைவேட் ரயில்வே லைன் அடானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சமீபத்தில் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கோர்ட், ஒரு நீதிபதி அடானி திருடிய பணத்தை அங்க இருக்கக்கூடிய மின்சார வாரியத்திலிருந்து திருடிய பணத்தை தட்டி கேட்டு அடானிக்கு ஒரு ஃபைனை விதித்திருந்தார். அதே நாள் காலையில இந்த நீதிபதி அடானிக்கு எதிராக ஒரு வேர்டிக்டை கொடுக்கிறார். சாயந்தரம் நீங்க பார்த்தீர்கள்னா அவர் டிரான்ஸ்பர் ஆகிவிட்டார். அப்போ அடானிக்கு எதிராக யாருமே வாயை கூட திறக்கக்கூடாது. இதுதான் நரேந்திர மோடியின் அரசாங்கம் செய்த செயல். அலுமியா ரிஃபைனரி அண்ட் ஐரன் ஓர் ஒடிசா, தாராவி ரீடெவலப்மெண்ட் மும்பை, கிரீன் ஹைட்ரோஜன் அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அனைத்துமே அடானி கையில். இப்போ அடானி மற்றும் அம்பானிக்கு நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டையும் கொடுக்க முன் வந்து விட்டது நரேந்திர மோடியின் அரசாங்கம். நியூக்ளியர் பவர் ஒரு நாட்டுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்காக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம். அதையும் அடானி அம்பானி கையில் கொடுத்து விட்டார்கள். அதனால்தான் நான் கூறினேன், இந்த நாட்டில் எதிர்க்கட்சியும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டும் கிடையாது, அரசாங்கம் ஏற்கனவே கிடையாது. மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை தானாகவே காப்பாற்றுவதற்காக கேள்விகளை கேட்க வேண்டும். Aravalli Ranges, landform with elevation of 100 meters and more above the local relief. This includes hilltop, slopes, foothills and supporting terrain. அனைத்தையுமே இந்த புதிய டெஃபினேஷன் எப்போ வந்துச்சு? அக்டோபர் 2025 மோடி அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சை வைத்து ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள். மே 2024 இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டிலும் போனது. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு யூனிஃபார்ம் சயின்டிஃபிக் டெஃபினேஷனை கொடுத்தார்களாம். அதாவது அராவலி ரேஞ்சஸ் விச் இஸ் பிட்வீன் டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் குஜராத், இதில் இருக்கக்கூடிய வளங்களை எப்போ கை வைக்கணும், எப்போ கை வைக்கக்கூடாது, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி. அதற்கு அக்டோபர் 2025 எலிவேஷன் பேஸ்ட் டெஃபினேஷனை அரசாங்கம் கொடுத்தது. அந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டும் ஏற்றுக்கொண்டது. எந்த விதமான டெஃபினேஷன்? 100 மீட்டர். ஏற்கனவே நான் கூறியபடி 100 மீட்டருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது மழையாம், அதற்கு கீழே இருக்கக்கூடாது அனைத்துமே. இந்த சட்டத்தை போட்ட உடனே 90% அந்த மவுண்டன் ரேஞ்ச் கம்ப்ளீட்டா இது மழை கிடையாது என்று கூறுகிறார்கள். ஒரு மலையை மழை இல்லை என்று கூறி சட்ட ரீதியாக இது சரி என்று சொல்லி அதை திருடக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். Aravalli Range, 2 or more such hills located within 500 meters of each. This replaced previous inconsidered area used by the state agencies like Forest Survey of India. இதற்கு முன்னாடி அராவலி ரேஞ்சஸை பற்றி ஒரு தீர ஆராய்ந்து ஒரு ரிப்போர்ட்டையும் சப்மிட் செய்திருந்தார்கள். அதில் தெளிவாக எழுதியிருக்கிறது, இதை நீங்கள் கை வைத்தீர்கள்ல ஒட்டுமொத்த வட இந்தியாவையே அழிக்கக்கூடிய வேலையை நீங்கள் பார்த்து வருவீர்கள். ஆனால் எந்த விதமான பதிலையும் கொடுக்காமல் இன்னைக்கு மக்கள் எந்த அளவில் ரோட்டில் இறங்கி போராடி வருகிறார்கள் என்று அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். மீண்டும் ஒருவரை இங்கே நடக்கக்கூடிய அந்த போராட்டங்களை நீங்கள் பாருங்கள். நரேந்திர மோடியின் குஜராத் மாடல் இந்த நாட்டு வளங்களை மட்டும் சுரண்டுவதல்ல. நரேந்திர மோடியின் குஜராத் மாடல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரையும் பேரம் பேசுவது. இது போன்ற மாடல் உங்களுக்கு தேவையா? அல்ல இது போன்ற அரசாங்கத்திற்கு, இது போன்ற கார்ப்பரேட்டிற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? இதற்கு மேலும் நீங்க பொறுமையாக இருக்க போறீர்களா என்கிற அந்த விஷயத்தை புரிந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது, பங்களாதேஷில் என்ன நடந்தது, இப்போ நேபாளில் என்ன நடந்தது, ஜென்சி போராட்டத்தை நீங்க பார்த்தீர்கள். அது இந்தியாவில் நடக்கக்கூடாது. அதை எப்போதுமே காந்தி பிறந்த தேசம் இது அமைதி போராட்டம், அமைதியான முறையில் தான் நாம் எடுத்து வைக்க வேண்டுமானால் மக்களுடைய வாழ்க்கையை பறிக்கக்கூடிய வேலையை ஒரு அரசாங்கம் பார்க்க தொடங்கிவிட்டால் அரசாங்கத்தை அட்லீஸ்ட் நாம் கேள்வியாவது கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களால் முடிந்தால் இந்த சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக இன்னும் பலப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.